ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான ஒரு காராப்பொரி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வேர்க்கடலையை தான் வறுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அகலமான கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வேர்க்கடலையே வறுத்த எண்ணெயே இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு 10 பல் பூண்டை நசுக்கி எடுத்துருக்கோம், அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இந்த பூண்டோட வாசனை இந்த காரசாரமாக அந்த பொரியோடு சாப்பிடும்போது நல்லா அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதையும் வறுத்து விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயிலே பொட்டுக்கடலை பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இதை நம்ம வறுக்கும் போது நல்ல கலர் கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுலேயும் காரம் சேரணும், அதனால் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 4 கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சுருக்கோம், அந்த பொரியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பொரியில் உப்பு இருக்கும், பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பாத்திரத்தில் இருக்க சூட்டோடையே நம்ம இந்த பொரியை நல்லா பரட்டி விட்டுடலாம். பொரி நமத்து போயிருந்துருந்துச்சுன்னா நீங்கள் முதலையே வானலியில் ஒரு டைமு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். என் பொரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கவும் நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான காரசாரமான காராப்பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்லேருந்து நம்ம இதை கீழே இறக்கி வச்சிடலாம். அருமையான காரசாரமான காராப்பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. பசங்களுக்கு லீவில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.